சாட்சியாய் நீ நிறுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் கரங்களிலே எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படி உட்காரலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய தயவான கிருபையினால் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆரம்பித்த பிரைஸ் தி லார்ட். ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு ஆமென் இந்த நாள் வரையிலையும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். அவருடைய ஆச்சரியமான கரங்கள் நம்மோடு கூட இருந்தது. இனியும் இருக்கிற நாட்களிலே ஆண்டவர் நம்மை வெற்றியாய் கர்த்தர் நடத்துவாராக. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆமென். வருகிற ஆண்டு ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும். நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறார். நம்முடைய தேவன் அவர் இரக்கங்களின் தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு அவர் நல்லவர். ரொம்ப அழகான ஒரு பாடல் நம்ம இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று உனக்கு அற்புதம் செய்வார். கலங்காதே திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். டி மைனர். ஆமென். திரளான ஜனங்களை கண்டார். அவர் மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார். அனைவரையும் அவர் போஷித்து நடத்தினார். அவர் வாழ்கிறார். அவர் இன்றும் வாழ்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் ஒரு பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8வது 9வது 10வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இன்னொரு விஷயம் கூட அதை வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு மகிமையான ஒரு அற்புதம். அப்படின்னா ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு செய்த அற்புதத்தை அவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். அப்படின்னா இவன் வேதம் சொல்லுகிறது பிறவியிலிருந்தே இவன் யாரா இருக்கிறான்னா சப்பானியா இருக்கிறான். இந்த சப்பானியா இருக்கிற இந்த மனுஷனுக்கு ஒரு வேதம் சொல்லுகிறது ஒரு இடத்துல அவன் ரெகுலரா அவனுக்கென்று ஒரு இடத்துல அவனை கொண்டு போய் உட்கார வச்சாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எப்பொழுதும் அந்த தேவாலயத்திற்கு போகும்போது அந்த மனுஷன் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. அந்த இடத்துல அவன் உட்கார்ந்துருப்பான். நிறைய பேருக்கு பழக்கமாகவே மாறி இருக்கும். அப்புறம் அந்த போகும்போது சிலரை பார்த்து சிரிக்கும் போது சிலருக்கு பொதுவாகவே இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் இறங்குற சுபாவம் நிறைய இருக்கும். அவங்க ரெகுலராக அவனை பார்த்து உட்கார்ந்துருக்கிற இடத்த பார்த்து அவனுக்கு அதை கொடுத்துட்டு போகிறது வழக்கம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அதுவரையிலையும் அந்த இடத்துல பார்த்த அந்த ஜனங்கள் அதற்கு பிறகு அந்த இடத்துல அவனை பார்க்காதபடிக்கு ஆண்டவர் அவன் நிலைமையை கர்த்தர் மேல கர்த்தர் கொண்டு போனார். அவனை சரிசமமாய் பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார். இதுவரைக்கும் அவனை அந்த மனுஷனை வெளியில தான் பார்த்தாங்க. இதுவரைக்கும் அந்த மனுஷனை அவங்க சப்பானியா தான் பார்த்தாங்க. இதுவரைக்கும் அந்த மனுஷனை அவங்க பார்த்ததற்கும் ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி தங்களோடு சமமாய் உட்காருகிறவனாய் தங்களோடு கூட சேர்ந்து தங்களோடு சேர்ந்த ஆலயத்திற்குள்ள வருகிற அளவிற்கு கர்த்தர் பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார்.
நான் விசுவாசிக்கிறேன், இந்த மனுஷனுக்கு போலவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்க போகிறார். வருகிற ஆண்டு நாம் இருக்கிற இடத்துல நிறைய பேர் நம்மளை பார்க்க மாட்டாங்க. அதை விட ஒரு உன்னதமான இடத்துல நம்மை கர்த்தர் கொண்டு போவாராக. ஆமென். உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற அந்த நிலைமையில இருக்க மாட்டீங்க, அந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, அந்த குறைவில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவங்க ஒருவேளை இதில் தான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த 100 நாளைக்குள்ள நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு இருக்கிற அந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போய் விடுவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். உங்க பிள்ளைய ஆண்டவர் இன்னொரு நிலைமைக்கு உங்க பிள்ளைய ஆண்டவர் கொண்டு போக போகிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் இன்னொரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஆமென். நிச்சயம் நிச்சயம். இதை சொல்ல சொல்ல அந்த பிசினஸ் ஆண்டவர் இன்னொரு நிலைமைக்கு கொண்டு போகிறார். எல்லாரும் பார்த்த வண்ணமாய் அல்ல, எல்லாரும் பார்த்த வண்ணமாய் அல்ல, ஒரு புதுமையை ஆண்டவர் தருவேன் என்று. ஆமென் ஆமென் ஆமென். இது நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த பகுதியை இன்றைக்கு நான் ஆராதனை முடிச்சுட்டு இந்த பகுதியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா அது அவ்வளோ நாட்களும் அந்த இடத்துல பார்த்தவர்கள் இப்பொழுது இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே அந்த மனுஷனுடைய எமோஷனல்ல பாருங்க. என்னன்னா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள். ஆனால் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்படின்னா அந்த சப்பானியா இருக்கிற மனுஷனை அப்படி தூக்கி விட்ட உடனே முதல்ல அந்த கால் பலப்படுது. அப்போது கால்களும் கரடுகளும் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இந்த முட்டியில பார்த்தீங்கன்னா பால் மாதிரி ஒன்று இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு உடம்பு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த முட்டி வலி வரும்போது எதை ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்கன்னா, இந்த முட்டியில் ஒரு பால் மாதிரி இருக்கும், அதை ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. கரடுகளும். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கீழே விழுவாங்க பாருங்களேன். கீழே விழுந்திருக்கிறவங்கள இந்த நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கட்டு போடுறது வித்தியாசமாக இருக்கும். அவங்க ஆப்ரேஷன் பண்ணி கையில் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி விடுவாங்க. ஆனால் வைத்தியசாலைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உள்ள கட் பண்ணியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கேனை பார்த்துட்டாங்களா, பார்த்துட்டு கரெக்டாக இருந்து வேற யாரையாவது பார்த்துக்கோ, கையை பிடிச்சிக்கோ, காலை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு திருப்பாங்க பாருங்களேன். ஒரு சவுண்டு அவ்வளோதான், அது திருப்பி அந்த இடத்துல லொக்கேட் ஆகும். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் சப்பானியா இருக்கிற மனுஷனை தேவனுடைய பிள்ளைகள் கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விடும்போது அவனுடைய கால்களும் கரடுகளும் என்ன ஆகுதுன்னா அப்படியே சத்தம் கேட்குது, பலன் அடையுது, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. உடனே அந்த மனுஷன் என்ன பண்றான்னா, வேதம் சொல்லுது, குதித்தெழுந்து நின்று. அவனுடைய எத்தனையோ பேருக்கு வேதத்தில் விடுதலை ஆயிருக்கு. ஆனால் இந்த மனுஷனுடைய எமோஷனல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து திரும்பி குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திலே பிரவேசித்தான். அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னன்னா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்யும் போது நம்ம அதை கொண்டாடணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நிறைய பேர் என்ன பண்றதில்ல, அப்படி கொண்டாடுறதில்ல. ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம ரொம்ப பெருசா அப்படியே எடுக்கிறது இல்லை. டெய்லி நம்ம கொண்டாடணும். பாருங்க, உலகத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு எமோஷனலா அவங்கள்ட்ட கத்தி, பிரதர் தேங்க்யூ, பிரதர் தேங்க்யூ, சிஸ்டர் நான் வேணா உங்களுக்கு ஒரு உம்மா கொடுத்துடட்டுமா, நான் வேணா உங்களை கட்டி பிடிச்சிடட்டுமா. அப்போ நம்ம நிறைய நேரத்தில்
நேரத்தில் என்ன பண்றோம்னா, உலகத்திலே இருக்கிற சிலர் நமக்கு சில நன்மைகளை செய்யும் போது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்க முன்னாடி என்ன பண்றோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்வார், நிறைய அடையாளங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அப்போ உங்களுக்கு ஒரு இருதயம் வேணும். என்ன இருதயம் வேணும்னா, கர்த்தர் கொடுத்ததுல சந்தோஷப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க மட்டும் அப்படி செஞ்சிருங்க பாருங்களேன், ஆண்டவர் அடுத்தடுத்து உங்களுக்கு தந்துட்டே இருப்பாரு, உங்களை உயர்த்திட்டே இருப்பாரு. அப்போ நம்ம ஆனா நிறைய நேரத்தில் என்ன பண்றது இல்லைன்னா, அதை ரொம்ப பெருசா எடுக்காம அப்படி விட்டுறோம். ஆனா இந்த மனுஷனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ குருடர்களை நம்ம வாசிச்சோம். அவங்க எல்லாம் பாருங்க, 38 வருடமா ஒருத்தனுக்கு வியாதி, 38 years. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் பாயை சுட்டி தோலை வச்சுட்டு சரி வரட்டுமா டாட்டா அப்படின்னு போயிட்டான். அவன் எங்கே போனான்னே தெரில. அப்புறம் யாராவது ஒருத்தர் வழியிலிருந்து கூப்பிட்டு, எப்பா உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்னை நடன்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா, யாரோ ஒருத்தர் வந்தாருங்க, வந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. பாருங்க, ஏண்டா 38 வருஷமா பலவீனமா இருக்கிற, எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்குது. அதுவும் அந்த குளத்துல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை. அவர் யாருன்னு கூட கேட்க மாட்டியாப்பா நீ? அவரை உடனே காலில் விழுந்துட வேண்டாமா? உடனே நீ நன்றி சொல்ல வேண்டாமா? அதற்கு பிறகு இத்தனை பேர் கேட்டதுக்கு அப்புறம் அவன் தேட ஆரம்பிக்கிறான். அப்பொழுதுதான் அடுத்த நாள் ஆண்டவர் அவனை தேவாலயத்தில் கண்டு என்ன சொல்லியிருக்கிறார்னா, உனக்கு அற்புதம் மட்டும்தான் நடந்திருக்குது, ஆனா உனக்குள்ள இன்னும் என்ன வரல, மாற்றம் வரல. உனக்கு விடுதலை மட்டும்தான் கிடைச்சிருக்குது, நீ சுகம் மட்டும்தான் ஆயிருக்கிற, ஆனா உனக்கு கம்ப்ளீட்டா நார்மலா நீ எல்லாத்துல இருந்தும் வெளியே வரல. அதனால இனி உனக்கு நீ என்ன பண்ணாதேன்னா, இனி நீ பாவம் செய்யாத, உனக்கு கேடானது ஒன்றையும். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, யோவான் 5:14, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அற்புதத்தை யார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களோ, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்களோ, அவர்கள் தான் உண்மையிலேயே உடம்பு ரீதியாகவும் விடுதலை அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, சத்துருணத்திலையும் விடுதலை கிடைச்சிருக்குது. எல்லா விடுதலையும் அப்பதான் ஆப்ரேட் ஆயிருக்குது. அதான் எலிசபெத்தை மரியாள் வார்த்தும் போது வேதம் சொல்லுது, வயிற்றுல இருந்த பிள்ளை என்ன பண்ணிச்சாமா? துள்ளிட்டுல, கழிப்புல துள்ளி இருச்சாமா, வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அற்புதத்துல அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க, சந்தோஷத்தை பாருங்க. நீங்க நான் எல்லா விதத்திலையும் இன்னைக்கு முழுக்க ஆண்டவர் நம்மளை காப்பாத்தினார் அப்படின்ற சந்தோஷம் நமக்கு வேணும். ஒரு வாகனத்தை வாங்கும் போது ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு செய்கிற எல்லாவற்றிலையும் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று நான் சந்தோஷப்படுவேன். நீங்க சந்தோஷப்பட கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பொதுவாக அம்மாங்களுக்காங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நீங்கள் சமைச்சு கொடுக்குற ஒரு பொருள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சி, மம்மி என்ன மம்மி இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறீங்க, ஐயோ நல்லா இருக்குது, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, அந்த மாதிரி ஒரு 10 வார்த்தை சந்தோஷத்தில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஒருவேளை சிக்கன் லெக் பீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் வாரம் நீங்கள் என்ன எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஐயோ பிள்ளைக்கு பிடிக்குது. அப்போ அந்த பிள்ளையினுடைய முகத்துல இருக்கிற சந்தோஷம் நமக்கு என்ன தோணுது சொல்லுங்களேன்? ஆனா எல்லாத்தையும் நல்லா வழிச்சு கையை கூட சப்பிட்டு, ஒண்ணுமே இல்லை, என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். முடிச்சியா? ஆமா முடிச்சேன். அப்படின்னா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஏண்டா நல்லா இருக்குன்றதை எப்படிதான் சொல்லுவியா அப்படின்னு நீங்க அப்படியே அமைதியா போயிட்டா, நமக்கு அடுத்த டைம் நீங்க பிரியாணி செய்யணும்னு நினைச்சா கூட இவங்க என்ன இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு கொண்டே இருப்பார். வருகிற ஆண்டு நான் நம்புறேன், நீங்க இருக்கிற நிலைமையில நிறைய பேர் உங்களை பார்க்க மாட்டாங்க.
இன்னொரு இடத்துல தான் உங்களை பார்ப்பாங்க. கர்த்தர் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்பார். இந்த சப்பானிய எப்படி ஆண்டவர் தேவாலயத்திலே பார்க்க பண்ணினார். ஆமேன். வாசலிலே இருந்த அவன் தேவாலயத்திலே இப்பொழுது பார்க்கப்பட்டான். அதே மாதிரி ஆண்டவர் உங்களை சில முக்கியமான இடத்துல சிலரை பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் அங்க கொண்டு போய் நிறுத்துவார். இவன் எல்லாம் இங்க வரமாட்டான், இவன் இந்த இடத்திற்குள்ள வர முடியாதுன்னு சொன்ன பல இடங்களுக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் நிச்சயமா இது நடக்கும், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமேன். நீங்கள் போக மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சு அழகுபடுத்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக காண்பிப்பார். என் பிள்ளைய நான் இந்த இடத்துல கொண்டு வருவேன். இது வெறும் உனக்குரிய இடம் மட்டும் அல்ல, இது என்னுடைய பிள்ளைக்குரிய இடம். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்களை நிரூபிச்சு நடத்துவார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா சந்தோஷப்படணும். நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். எல்லாத்திற்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் நீங்க சந்தோஷப்படணும். இந்த வருகிற ஆண்டு தேவன் செய்கிற நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டு. ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு டைம் கூட அந்த வசனத்தை படிச்சிருவோம். 3ஆம் அதிகாரத்தினுடைய அவன் எழுந்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வசனம். ஆமேன். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றான்னா அப்படியே குதித்து எழுந்து அப்படியே நிற்கிறான். அதுக்கப்புறம் என்னன்னா நடந்தான். அதுக்கப்புறம் நடந்து என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே குதித்து, அதுக்கப்புறம் அவன் வாயிலிருந்து என்ன பண்றான்னா தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திலே பிரவேசித்தான். வேற எங்கேயும் போல இவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் வந்து அவ்வளோதான். கூட்டம் நடக்க போகுது சர்ச்சுக்குள்ள. வழியில் வாசல்லாம் அற்புதம் நடந்துருச்சு. அற்புதம் நடந்தோடனே எல்லாருக்குள்ளேயும் அங்கே ஒரு பெரிய சந்தோஷம். சரி, ஹாய் ஹாய் ஹாய், பிரைஸ் தி லார்ட், ரொம்ப அற்புதம் நடந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் அவங்கள பார்த்துட்டு வரேன், அதெல்லாம் சொல்லலை. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு எங்கே தான் போகிறான்னா, அப்போ நான் நினைக்கிறேன் ரொம்ப நாளா அவனுடைய கற்பனை, ரொம்ப நாளா அவனுடைய ஆசை. என்ன ஆசைன்னா, இத்தனாயிரம் பேர் இந்த சர்ச்சுக்குள்ள போறாங்கல்ல, இந்த தேவாலயத்துக்குள்ள போறாங்கல்ல, நான் ஒரு நாள் போமாட்டேனான்னு ஏங்கி கொண்டிருந்த அவனுக்கு விடுதலை கிடைச்ச உடனே உள்ள போயிட்டான். ஆமேன். நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் உங்க தலை மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க போறாரு. என்ன ஆசீர்வாதம்னா, நீங்க எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நீங்க ஏங்குனீர்களோ, பலருக்கு கிடைச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், பலருக்கு கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், உங்க மனசு ஏக்கமா இருக்கலாம். நான் எப்படி அந்த பிள்ளைய, என்னைக்கு அந்த பிள்ளைய அப்படி நான் பார்ப்பேன், என் மூத்த மகனை மகளை மனக்கோலத்துல நான் எப்ப பார்ப்பேன், ஒரு குடும்பத்தோட நான் எப்படி பார்ப்பேன், எப்ப நான் அவனை ஒரு ஃபேமிலியா நான் பார்ப்பேன். இந்த மாதிரி நிறைய தகப்பனுக்குள்ள தாய்க்குள்ள நிறைய ஏக்கங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, நான் எப்போ ஒரு கார் வாங்குவேன், நான் எப்போ ஒரு வீட்டில் போய் நான் குடியிருப்பேன், நான் எப்பொழுது ஒரு நல்ல வருமானத்தில் ஒரு வேலை செய்வேன், இந்த மாதிரி நிறைய ஏக்கங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் இருதயத்தில் பேசின வார்த்தை, அவனுடைய பல நாளுடைய ஏக்கத்தை ஆண்டவர் ஒரு நாள் நிறைவேற்றினார். ஒரு நாள் கர்த்தர் நிறைவேற்றினார். நான் விசுவாசிக்கிறேன், உங்க ஏக்கங்கள் நிறைவேறுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அது துரிதமாய் வரப்போகிறது. இது நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து உங்க பிள்ளைகளை குறிச்ச உங்க ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவரால முடியும், ஆண்டவரால முடியும். ஆமே. நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. குழந்தைய தூக்கணும்னு ஏக்கமா இருக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும். உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர், ஆசைகளை நிறைவேற்ற வல்லவராகிய கர்த்தர் உங்க பிள்ளைகளை குறித்து இருக்கிற எல்லா ஏக்கங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றுனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றுனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே,
உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். பாடுவோம் இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றெனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றெனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். திரளான ஜனங்களை கண்டார், மனதுருகி நோய்கள் நீக்கினார். திரளான மனதுருகி நோய்கள் நீக்கினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து நடத்தினார். 5 அப்பங்கள் ஏந்தி அனைவரையும் போஷித்து நடத்தினார். இப்ப சொல்லுவோம், வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். பாடுவோம் சேர்ந்து, எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு சொல்லும், விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினான். பாடுவோம், வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். சேர்ந்து சொல்லுவோம், இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றுனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றுனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து இந்த 2 அற்புதங்கள் அல்ல, அடுத்து நான் ரொம்ப அழகாக தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா, இவனுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 40 வயசு 40 இயர்ஸ் இந்த மனுஷனை ஆண்டவர் சந்திக்கும் போது, தன்னுடைய பிறக்கும் போதே இவன் யாரா இருந்தான் அப்படின்னு சொன்னா சப்பானியா இருந்தான். அப்படின்னா இதுவரை பொதுவாக வந்து ஒரு தாயினுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, வயிற்றுல குழந்தை இருக்கும்போது இந்த வயிற்றுல இந்த குழந்தையினுடைய மூமெண்ட் இருக்கு பாருங்களேன், இந்த குழந்தை உதைக்கிறது, இந்த குழந்தை வந்து திரும்புறது, இது வந்து ஒரு தாய்க்கு வந்து சந்தோஷமாக இந்த குழந்தைய சுமக்கிற தாய்க்கு வந்து பெரிய சந்தோஷம். அந்த நிறைய பேர் சொல்றது கூட கேட்டிருக்கிறேன், பயங்கரமாக உதைக்கிறான் பயங்கரமாக உதைக்கிறான் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது கூட நிறைய பேர் அப்படி சும்மாறா அப்படின்னு, அது இன்னும் வெளியே வரவே இல்லை. ஆனால் அப்படி நிறைய அந்த கர்ப்பிணி சிஸ்டர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அப்போது இந்த குழந்தைய பொறுத்த அளவில் அவன் வந்து பிறக்கும் போதே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சப்பானியாக பிறந்ததுனால
தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல இருக்கும்போது எந்த மூமெண்ட்டும் அவனால் கொடுக்க முடியல. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, பிறக்கும்போது எல்லா குழந்தைக்கும் தாய் சந்தோஷப்படுத்துது, இந்த குழந்தை தாயை சந்தோஷப்படுத்துது. ஆனால் இந்த குழந்தையால் வயிற்றுல இருக்கும்போதே அவங்க அம்மாவால் என்ன பண்ண முடியலன்னா சந்தோஷப்படுத்தவே முடியல, மகிழ்ச்சி. இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் சப்பானியாக இருக்கிறதுனால அந்த பிள்ளையினால் அந்த குடும்பத்திற்கு பாரமே தவிர அந்த குழந்தையினால எந்த சந்தோஷமுமே இல்லை. இன்றைக்கு மூன்றாவதாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லலாம், நான் ரொம்ப பாரமாக இருக்கிறேன், நான் பாரமாக இருக்கிறேன், என்னை வச்சு பார்க்குறது நிறைய பேருக்கு பாரம், நான் என் குடும்பத்திற்கு நான் பாரமாக இருக்கிறேன், நான் எதுக்கு வாழ்கிறேன்னே தெரியல, பேசாமல் செத்துருக்கலாம்ல, நான் உயிரோட ஆண்டவர் என்னை வைக்காமல் இருந்திருக்கிறான்ல, என்னை ஆண்டவர் எடுத்திருக்கலாம் இல்லை, நான் எல்லாருக்குமே பாரம், நான் யாரையுமே சந்தோஷப்படுத்தலை, எங்கள் அம்மா எனக்கு செலவு பண்ணாங்க, எங்கள் அப்பா எனக்கு செலவு பண்ணாங்க, ஆனால் நான் யாருக்கும் நல்லதாக இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா 40வது வயதுல ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் கொடுத்து தன்னுடைய தாய் சந்தோஷப்பட்டார்கள், தன்னுடைய குடும்பம் சந்தோஷப்பட்டார்கள், தனக்கு உதவி செய்த அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துகிற அளவிற்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினது போல நான் நம்புகிறேன். ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். இந்த ஜபத்தில் ஆண்டவர் உங்களை கலந்து கொள்ள பண்ணினதுக்கு காரணமே அதுதான். இல்லை, நீ பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் அல்ல, நீங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு, நீங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். ஆமென். நீங்க வெகு சீக்கிரத்தில் நீங்க பிரயோஜனமாய் நீங்க மாற போறீங்க. ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்த போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த மாதிரி வேஸ்டா, நான் பிரயோஜனம் மற்றவனாய அல்ல, நான் யூஸ்ஃபுல்லான ஒரு நபராக மாறணும், என் குடும்பத்திற்கு நான் பிரயோஜனமுள்ள ஒரு நபராய் மாறணும். சொல்ல அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. சொல்லுங்க, ஏசப்பா, பிரயோஜனம் உள்ளவனாய் என் குடும்பத்திற்கு ஏதாவது நான் ஒரு ஆறுதலா இருக்கணும், என்னுடைய கணவனார் என்னை பார்த்து சந்தோஷப்படணும், என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து சந்தோஷப்படணும். என்னை அப்படி தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, என்னை அதற்கு உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு அது அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை கர்த்தர் திறப்பீராகப்பா. நீங்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, சின்ன வயசிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் கேள்விப்படுகிறேன், நீ யூஸ்லெஸ், நீ பிரயோஜனமற்றவள், நீ பிரயோஜனமற்றவன், உன்னால என்ன லாபம், உன்னால என்ன நன்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே. ஆனா கர்த்தர் இந்த 100 days ஜெபத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தரணும். நான் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய், சொல்லுங்க ஏசப்பாட்ட சத்தமா. கர்த்தர் நிறைய பேரை நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். உன்னை பெத்ததுக்கு ஆமென், நான் துக்கப்படுறேன்னு இனி என் தகப்பனார் என்னை பார்த்து சொல்லக்கூடாது, என் தாயார் என்னை பார்த்து சொல்லக்கூடாது. எனக்கு அப்படி ஒரு வாசல் எனக்கு திறக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாய் கர்த்தர் என்னை மாற்றணும். நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக தான் நீங்கள் மாறணும். ஆண்டவரதை கிருபையாய் செய்ய வல்லவர். அப்போது இந்த மனுஷனுக்கு நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த மனுஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மாத்துறாரு. அப்படின்னா அவனை இந்த இடத்துல பார்த்த அந்த மனிதர்கள் இன்னொரு இடத்துல கர்த்தர் பார்க்கும்படியாய் உதவி செய்தார். நம்பர் 2, இரண்டாவது, அவனுடைய மனசுக்குள்ள ரொம்ப நாள் இருந்த ஏக்கம், எப்படியாவது நான் இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு நாள் போகணும் அப்படின்னு கர்த்தர் அவனுடைய ஏக்கத்தை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் நிறைவேற்றினார். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த சப்பானிக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் அவன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆனா இன்றிலிருந்து கர்த்தர் அவனை பிரயோஜனம் உள்ள நபராய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். கொஞ்சம் அந்த பிச்சை எடுக்கும் போது வர்ற பணத்துல தன்னுடைய குடும்பத்திற்கு உதவி செஞ்சிருக்கலாம், ஆனா அதனால அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனா கர்த்தர் அதற்கு பிறகு அவனையே கர்த்தர் சரி பண்ணி அந்த மனுஷன் அவனுக்கு பிரயோஜனமாய் கர்த்தரை மாற்றினார்.
நான் நம்புறேன் நீங்க இந்த உலகத்துல பிறந்ததனுடைய காரியத்தை ஏன் பிறந்தீங்கன்னு இதுவரைக்கும் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு பிறந்ததனுடைய திட்டம் உங்க மூலமாய் நிறைவேறத நீங்க பார்ப்பீங்க. அந்த நோக்கம் நிறைவேறத நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதற்கு ஏதாவது ஒன்ன கர்த்தர் நிச்சயம் செய்வார். உங்க மனசுல யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற அந்த எண்ணம் உங்களை விட்டு முழுவதுமாய் மாறி போகிற அளவிற்கு கர்த்தர் சகா மனிதர்களை போல கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமே. நம்பர் 4, 4வதாக நான் இந்த காரியத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவனுக்கு கரெக்டா எத்தனை வயசு அப்படின்னா 40 வயது. இந்த 40 வயது அப்படின்னு சொல்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, யூத ஜனங்களுக்குள்ள ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏஜ். ஏன் அப்படின்னா அன்னைக்கு திருமணம் பண்ணினவங்க எல்லாருமே இந்த 40 வயதிற்கு உள்ளதான் அவங்க திருமண காரியத்தை செஞ்சாங்க. இந்த 40 வயதிற்கு மேலு அடுத்த கேட்டகரி அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு. அது வரைக்கும் அவங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை. அதற்கு பிறகு அடுத்த புருஷனாகி அதுக்கு மதிப்புக்குரிய அந்த மாதிரி ஒரு அதுக்குள்ள என்ன ஆயிரணும்னா செட்டில் ஆயிரும். அந்த 40 வயசுக்குள்ள அந்த மனுஷன் ரெடி ஆயிடணும். அந்த 40 வயதுக்குள்ள அவனுக்கு எல்லா காரியம் ஒழுங்காகணும். அந்த 40 வயதிற்கு பிறகு அவனை தாண்டக்கூடாது. அப்படி தாண்டணும்னா நிறைய லேட் ஆகும், நிறைய நம்ப மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இப்ப எந்த நேரத்தில் வர்றாருன்னா கரெக்டா அவனுக்கு அந்த நேரம், குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு அந்த மனுஷனை சந்தித்து அந்த 40வது வயதிலே கர்த்தர் அவனுக்கு அந்த சப்பானியா இருக்கிற அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கிருபையாய் விடுதலை கொடுக்கிறார். நான் நம்புறேன் நீங்க காலதாமதம் ஆயிருமோ, ஆமேன், நான் இப்படியே இருந்தா ஒருவேளை எனக்கு ரொம்ப லேட் ஆயிருமோன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஏற்ற நேரத்தில் சிலருக்கு வருகிற ஆண்டே அந்த ஏற்ற நேரமாய் மாறும். வருகிற மாதமே சிலருக்கு ஏற்ற மாதமாய் மாறும். அது லேட்டா அல்ல, தாமதமாய் அல்ல, ஏற்ற நேரத்தில் அந்த திருமணம் நடக்கும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த குழந்தை பாக்கியத்தை தருவார். ஏற்ற நேரத்தில் அந்த காரியங்கள் கைகூடி வரும். ஏற்ற நேரத்தில் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஓ, அதனதன் காலத்திலே தன் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமே. நான் உங்களை இந்த சப்பானிக்கு செய்த இந்த 4 காரியத்தையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய போறாரு. என்ன அற்புதத்தை செய்ய போறாருன்னா, நம்ம இருக்கிற இடத்துல இனி நிறைய பேர் நம்மளை பார்க்க மாட்டாங்க. எங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துல பார்க்க போறாங்க. அவர்களுக்கு சமமான இடத்துல பார்க்க வைக்க போறாரு. அவர்களை விட உயர்ந்த இடத்துல பார்க்க வைக்க போறாரு. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சப்பானியை பிடிச்சி கையில தூக்கி விட்ட உடனே உள்ளுக்குள்ள ஒரு சாட்சி. இப்பொழுது நம்மத்திலே ஒரு ஸ்பெஷல் சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். யாருன்னு தெரியுமா? இதுவரைக்கும் வெளியிலே பிச்சை எடுத்துக்கொண்டு சப்பானியா இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கினார். இப்பொழுது அவருடைய சாட்சியை நம்ம கேள்விப்படுறோம், கேட்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் எங்க வந்திருப்பாரு? முன்னாடி வந்திருப்பாரு. எல்லாருக்கும் முன்னாடி விசிபிளா தெரிகிற அளவுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஒரு நாள் வெளியிலே இருந்த அந்த மனுஷன் உள்ளேயே வரமாட்டான்னு நினைச்ச மனுஷனை அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். அதனால எனக்கு ஆணித்தரமாய் தெரியும், இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நான் தைரியமா பிரசங்கம் பண்ணுறேன். உங்களை இருக்கிற இந்த இடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னொரு இடத்திற்கு இன்னொரு மகிமைக்கு ஆமே நீங்கள் கடந்து போவீர்கள். இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவர் கடந்து போக பண்ணுவார். இந்த முதல் விஷயத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமேன், ஸ்தோத்திரம் பண்ணலாம் முழு பலத்தோடு. இயேசுவே, இது நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், இது நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய இடம் இந்த இடம் அல்ல, என்னுடைய இடம் இந்த இடம் அல்ல. ஒரு மகிமையான இடத்திற்கு நான் போவேன். என் பிள்ளை மகிமையான இடத்திற்கு போவார். இந்த இடத்துல நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். இந்த இடம் எனக்குரிய இடம் அல்ல. இந்த இடத்துல ரொம்ப நாள் பரிதாபப்படுகிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் எனக்கு கை நீட்டுற இடத்துல நான் இருக்க மாட்டேன். பிரதர், நிச்சயமா ஆண்டவர் அப்படி இருக்க விட மாட்டார். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் பரிதாபப்படுகிற ஒரு இடத்துல நீங்க வெகு நாள் இருக்க மாட்டீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து துக்கப்படுகிற
அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. ஆமேன். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்து வெகு சீக்கிரத்திலே ஒரு உன்னதமான இடத்துல ஆமேன் 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 ஸ்தோத்திரம் நடக்கட்டும் நடக்கட்டும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. வர்ற ஆண்டு இது நடக்கணும். 2026 ஆண்டுல ஸ்தோத்திரம். அதுக்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு ஆயத்த ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே, இப்போ உம்முடைய மகிமையினால் இறங்கி என் பிள்ளைகளை அடுத்த இடத்துல நீ கொண்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஏளனமாய் பார்க்கிற இடத்துல கர்த்தர் இருக்க வைக்க மாட்டார். அவமானமாய் பார்க்கிற இடத்துல கர்த்தர் இருக்க வைக்க மாட்டார். அந்த இடத்தை மாற்றுகிற ஒரு தேவன் நம்மிடத்துல இருக்கிறார். ஆமென். 2வது ஆண்டவர் நம்மை ரொம்ப அழகா ஆண்டவர் நம்மிடத்துல பேசினாரு. என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தரை மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க மற்றவங்களுக்கு பாரமாய் அல்ல, உங்க குடும்பத்திற்கு பாரமா அல்ல. இதுவரைக்கும் நீங்க உங்க ஃபேமிலிக்கு எதுவுமே நீங்க செய்யாம இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களால யாருக்கும் எந்த லாபமும் இல்லாம இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களை நிறைய பேர் பாரமா நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க யாருக்கும் பாரமா இருக்க போறதில்ல. உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் வரப்போகிறது. உங்கள் நிமித்தம் பலருக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆமேன். உங்க குடும்பத்திற்கு நன்மை உண்டாக போகிறது. கர்த்தரை சொல்லி ஜெபிக்க அந்த மகிமை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிரயோஜனமாய் மாற்றுவார். ஆமேன். நீங்களும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பர்சன் தான் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டா ஆண்டவர் தருவார். சீக்கிரமா ஆண்டவர் தருவார். இந்த தேசத்துக்கு நான் முக்கியம், என் வீட்டுக்கு நான் முக்கியம், என் திருச்சபைக்கு நான் முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்கும். இன்னைக்கு இருக்கிற இந்த மனநிலைமை உங்களுக்கு மாற்றப்படும். நான் எதுக்கு வாழ்றேன்ற மனநிலைமை மாற்றப்படும். நான் ஏன் பிறந்தேன்ற மனநிலைமையை நீங்க கர்த்தர் உங்களுக்கு மாற்ற போறாரு. நான் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மனநிலைமையை ஆண்டவர் மாற்றி நீங்க பிறந்தது நல்லதுன்னு சொல்ற நாள் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீங்க பிறந்ததற்கான நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் வருகிற ஆண்டு நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்பர் 3, 3ஆவதாக இந்த மனுஷனுக்கு நடந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவனுடைய ஏக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அவனுடைய ஏக்கத்தை நிறைவேற்றினார். அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒரு நாளாவது நான் உள்ள போக மாட்டேனா, ஒரு நாளாவது இவங்களோட உட்கார்ந்து ஆராதிக்க மாட்டேனா அப்படின்னு நினைச்சான். அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். உங்க ஏக்கம் கண்டிப்பாக கர்த்தருடைய வருகை தாமதித்தால் வருகிற ஆண்டு உங்க ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சிலருடைய ஏக்கம், உங்க கணவனார் உங்க பிள்ளைகள் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரணும்னு நீங்க ஏங்குறீங்க. நிச்சயமா ஆண்டவர் அதை ஒரு நாள் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க எந்தெந்த காரியத்தை ஏங்குகிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பாராக. அந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வருவதாக. அந்த காரியத்தை ஆண்டவரே உங்களுக்காக செய்ய போகிறார். உங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 4, 4ஆவதாக ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, ஏற்ற நேரத்தில், அந்த நேரத்தில் கர்த்தர் சகலவற்றையும் கிருபையாய் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரே நமக்காக செய்வார். ஏற்ற வேளையில், ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். ஏற்ற நேரத்தில் அவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற நேரத்தில் பயன்பாடுத்திடுவார். பாடுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்பாடுத்திடுவார். சோர்ந்து போகாமல், அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல், அவசரப்படாமல், அழைத்தவரின்
கரத்தில் நீ அடங்கி இருந்தார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். பாடுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். உலக தோற்றம் முன்னே என்னை முன்குறித்தாரே. தாயின் கற்பத்தில் என் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே என்னை முன்குறித்தாரே. தாயின் கற்பத்தில் என் கருவை கண்டாரே. உள்ளம் கையிலே என்னை வரைந்துள்ளார். என்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டே திட்டங்கள் எல்லாம் நிறைவே. கைகளை மேல தட்டி ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டீரு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டீரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். சொல்லுவோம். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். சோர்ந்து போகாமல் அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் ஆயன் பாடுத்திடுவார். ஹல்லேலூயா. அவசரப்பட வேண்டாம். கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. அவரே நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாட்டு எப்போ பாடினாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பாடுறது தான் நல்லது. ஏன்னா இந்த பாட்டு அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கு எழுதின பாட்டு இல்லை, நம்ம இன்னொருத்தரை பார்த்து பாடுறதுக்கு எழுத பாட்டு. அப்படின்னா ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தனியாக கூட இருப்பாங்க, அவங்களுக்கு வசதி இருக்காது. ஆனால் நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு வசதி இருக்கும். அப்போ இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். வேதம் சொல்லுது, நீங்கள் யாரையும் ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒருவேளை அவங்க நீ எல்லாம் போய் ஆசீர்வதிக்கிறியா என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் சொன்னது அப்படியே ரிப்பீட்டாக என்ன வரும்? அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும்.
அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சந்தோஷம், ஏற்றுக்கலாலும் உங்களுக்கு சந்தோஷம். ஆக மொத்தத்தில் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வீணாய் போகவே போகாது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்ல போகிறோம், நீ கவலையே படாத, ஆண்டவர் வந்து ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்த போகிறாரு. ஸோ ஆன்லைனில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். பாடலாமா? அந்த பாட்டினுடைய ஒரு சரணத்தை மட்டும் மற்றவங்கள பார்த்து பாடலாம். அதில் வந்து அந்த அடுத்த சரணம் ரொம்ப அழகாக இருக்கும். காலத்திற்கு முன்னே நீ என்ன பண்ணாத, அவசரப்படாத. பிசாசு அவசரப்படுத்துவான், அவசரப்படாத. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, பொறுமையாய் காத்திரு, உன்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். அதை தடுக்கிறதற்கு ஒரு மனிதனுக்கும் அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி சேர்ந்து பாடி அப்படியே ஆமென் அவர்களை பார்த்து பாடி, ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் அவர் என்னை பயன்படுத்திடுவார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தி, பக்கத்துல பார்த்து, ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு. திரும்ப ஒரு டைம், ஏற்ற காலம், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். சொல்லுங்க, சோர்ந்து போகாமல், அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல், அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் அழைகிறார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சொல்லுவோம், காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே, சொல்லுங்க, அவளை பார்த்து சண்டை போட மாட்டாங்க. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய். இப்ப சொல், உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். தடுக்க முடியாது. திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற. கைகளை தட்டி, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். சோர்ந்து போக மாட்டேன், அவசரப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், அவசரப்பட மாட்டேன். அழைத்தவரின் கரத்தில் நான் அடங்கி இருப்பேன், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்பாடு தேடுவார். ஹல்லேலூயா. ஆமென். என்னை கொண்டு அவர் செய்த நினைத்த திட்டங்களை, எத்தனை சக்திகள் எனக்கு எதிராக இருந்தாலும் கண்டிப்பா அதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. மோசே பிறக்கும் போதே ஒரு பெரிய விஷனை ஆண்டவர் அவன் மேல வைக்கிறாரு. ஆனா அதற்கு பிறகு எத்தனை தடை, எத்தனை தடை. மோசே பிறந்த உடனே ஒரு ரூல்ஸ் ஒன்று வருது, பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போய் நைல் நதியில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா நிறைய குழந்தைங்க நைல் நதியில் இறந்து போனாலும் மோசை மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் இருக்கிறதுனால கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய பாதுகாப்பாக ஆண்டவர் தந்தார். ஒரு நாணல் பெட்டிக்குள்ளே வச்சு ஒரு நதியில் அனுப்புறது அப்படின்றது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு செயல் அல்ல.
அதெல்லாம் நம்ம இன்னைக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணி அப்படி சொன்னா ஏன்னா பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு தான் உலகம் சொல்லும். ஆனா அந்த நாணல் பெட்டியை பாதுகாத்தவர் கர்த்தர். அந்த நாணல் பெட்டி கரெக்டா எங்க போயிருக்குன்னா பார்வோனுடைய குமாரத்தினிடத்துல போக வைக்கிறவர் கர்த்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய அரண்மனையில் அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை. எபிரேயனை அடிக்கிறத பார்த்த உடனே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சார். 40 வருஷம் வனாந்தரத்தில் போன உடனே எல்லா விஷனும் போய் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா கர்த்தர் மோசையை கொண்டு செய்ய நினைத்ததை அவரே இனி நடக்காதுன்னு நினைச்சாலும் மோசையே ஒரு காலகட்டத்தில் என்ன நினைச்சாருன்னா அவ்வளோதான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா எங்கள் அம்மா எல்லாம் சொன்னது போய், எங்கள் அப்பா சொன்னது போய், நாங்கள் வளர்த்தப்பட்டது போய், இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியல, ஒருவராலும் தடுக்க முடியல. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே நீங்க நினைக்கலாம், எங்க அம்மா என்ன சின்ன வயசுலயே சொல்லுவாங்க, பாஸ் உன் மேல விஷன் இருக்குது, உன் மேல ஆண்டவர் இப்படி பண்ணாரு, உனக்கு பிறக்கும் போது இந்த மாதிரி வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, நீ ஒரு வித்தியாசமான ஒரு பிள்ளை, என்ன சொன்னாலும் இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு பொய்யா தெரியலாம், எதுவுமே நடக்காத மாதிரி தெரியலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயமாய் மோசையை ஒரு நாள் அந்த விஷனை கர்த்தர் நிறைவேற்றின கர்த்தர். உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம், உங்க பிள்ளைகளை கொண்டு அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். இன்னைக்கு நடக்காததை பார்க்க வேண்டாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். அவர் நினைச்சார்னா ஒரே ராத்திரியோட ராத்திரியா 24 மணி நேரத்துக்குள்ள, ஒரு வாரத்திற்குள்ள, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேல் வைக்கிறதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 91வது நாளில் ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம எல்லாரோடையும் கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பெரிய பர்வதம், பெரிய பர்வதம், யாராலையுமே பெயர்க்க முடியாத, யாராலையுமே எடுத்து போட முடியாத, உங்களையே பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனையிலே நீங்கள் இருக்கலாம். அந்த பிரச்சனை உங்களுடைய பார்வைக்கு ரொம்ப பெரிய பர்வதமா தெரியலாம். ஐயோ, அதற்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, அதற்கு முன்னாடி நான் நிக்கவே முடியாது, அது ரொம்ப பெருசு, ஆனா நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேன், அது என்னுடைய தேவை ரொம்ப பெருசு, நான் ரொம்ப சின்னவனா இருக்கிறேன், என்னுடைய வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது, அதை பார்க்க 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 எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் வாக்காய் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ எம்மாத்திரம், என் பிள்ளைக்கு முன்பாக நீ எம்மாத்திரம், உங்களுக்கு முன்பாக அந்த பிரச்சனை எம்மாத்திரம், உங்க அபிஷேகத்திற்கு முன்பாக அந்த பிரச்சனை எம்மாத்திரம். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனை தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த தேவை தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த கடன் தான் பெருசுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த சூழ்நிலை தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனையை விட பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த பிரச்சனையை விட பெரிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து கர்த்தர் ஆணையிடுகிறார், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செருபாபேல் அப்படின்ற இந்த மனிதனை வேதத்தில் வாசிக்கும் போது இவன் தேவனுக்காக தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் அலங்கத்தை கட்டுவதற்கு, ஆலயத்தை கட்டுறதுக்கு ரொம்ப தீவிரமாய் நின்ன ஒரு பர்சன். ஆனா என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அவங்க வந்து ஆலயத்தை கட்டுறதற்காக துரிதமாய் வந்து நின்றார்களோ அவர்கள் எல்லாரையுமே ஏளனமா பார்க்கிற ஒரு கிரவுட் வந்து அந்த இடத்துல இருந்துட்டே இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்னொரு வேத புத்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு நரி ஏறி போனால் என்ன பண்ணும்? நீ கட்டின மதில் சுவர் என்ன பண்ண போகுது? விழுந்து போக போகுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமமாய் இந்த அலங்கத்தை கட்டுற தேவனுடைய மனுஷன் கட்டுறான் பாருங்க. அங்க இருக்கிறவங்க கிண்டல் பண்றாங்க, ஒரு நரி ஏறி போனா அது என்ன பண்ணும்? அப்போ அந்த காலத்திலே இந்த மாதிரி செருபாபேல் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்ட வந்தவர்களை நிறைய பேர் துச்சமா அவங்கள நினைச்சாங்க. நீ என்னமோ பெருசா இப்ப வந்துட்டியாமா ஊர்ல இருந்து, நீ சின்ன பையன், இத்தனை நாள் நாங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களாலே கட்ட முடியாதா? நீ கட்ட போற. எங்களாலே செய்ய முடியாதா? நீ செய்ய போற. உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? நீ கட்ட போகிற ஆலயம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? அதுல கல் எவ்வளவு வேணும்னு எனக்கு தெரியுமா? இப்படி இந்த செருபாபேலை வந்து ரொம்ப குறைவாய் எடை போட்டாங்க, ரொம்ப குறைவாய் பேசினாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நீ உனக்கு முன்னாடி இருக்கிற பர்வதத்தை பார்த்து நான் சொல்றேன், அது எம்மாத்திரம், அதை விட பலசாலியாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். செருபாபேலுக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை மலையை போல ரொம்ப நாள் இருக்காது, பர்வதம் போல ரொம்ப நாள் இருக்காது. பிரதர், கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க முன்னாடி, கண்களுக்கு முன்னாடி மலையை போல இருக்கிற அந்த பர்வதம், மலையை போல இருக்கிற அந்த பிரச்சனை, பெரிய பர்வதமாய் காணப்படுகிற அந்த காரியம் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கைகளை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது நீ பார்த்த வண்ணமா பர்வதமா இருக்காது, ரொம்ப காலம் பர்வதமா இருக்காது. உங்களுக்கு முன்னாடி சீக்கிரமாய் அத சமபூமி ஆக போகிறது. அந்த கடன் ஒன்றுமில்லாமல் போகிறது, அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகப்படுகிறது. கரங்களை தட்ட 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 ஆமென். அந்த சாபம் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. அதற்காக தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். இல்ல, அது ஜெயிக்க போவதில்லை. நீங்க தான் அந்த ஜெயத்துல ஜெயிப்பீங்க, நீங்க நிப்பீங்க. அது சமபூமி ஆகும். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்மை கர்த்தர் பர்வதத்துக்கு பயப்படாதவர்களாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது வேதத்தில் வந்து இந்த ராட்சதர்கள் அப்படின்ற ஒரு டீம் இருக்கிறாங்க. ராட்சதர்கள், இந்த ராட்சதர்களை பார்த்து வேதத்தில் வந்து நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர் பயப்பட்டார்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா, ராட்சதன் அப்படின்னு சொன்னாலே யாரை தெரியும்னா, ஒரே ஒருத்தன், கோலியாத்தை தான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஆனா வேதத்தில் அந்த ஒரு ராட்சதன் மட்டுமல்ல, பல ராட்சதர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வேவு பார்க்கிறதுக்காக போகும்போது அந்த துர்ச்செய்தியை பரப்புனாங்க பாருங்க 10 பேர். அந்த 10 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அங்க நாங்க ராட்சதர்களை கண்டோம், அவர்கள் வந்து எங்களுடைய பார்வைக்கு ரொம்ப பெரிய ஆட்களா தெரிஞ்சாங்க, அவங்கள பார்த்தா எங்களுக்கு பயமா இருந்துச்சு. அப்போ இந்த ராட்சதர்கள் என்கிற ஒரு சக்தி வந்து அந்த நாளிலே ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வைத்து இந்த ராட்சதர்களை ஜெயிக்கணும்னு ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்திருந்தார். இந்த ராட்சதர்களை ஜெயிக்கணும். நீங்க வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால், நீங்க வந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து அந்த ராட்சதர்கள் இருக்கிறார்கள். நீங்க வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால். நீங்க அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மீந்திருந்த ராட்சதர்களில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான். இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில்
மனிதனுடைய கை முழத்தின்படி 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமா இருந்தது. அது அம்னோன் புத்தருடைய ராபா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. கவனிங்க, ராட்சதன் அப்படின்னு சொல்லுகிறது நமக்கு கோலியாத்தை நம்ம ரொம்ப பெரிய ஆளா பார்த்துட்டோம். இப்போ இங்க என்ன பண்ணுகிற ஓக் அப்படின்ற ஒருத்தர், இந்த ஜபம் ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஓக் அப்படின்றவனுடைய கட்டில் மனிதனுடைய கை முழத்தின்படி எத்தனை முழமாமா? 9 முழம். 9 முழம் போது கிட்டத்தட்ட 14 அடிக்கு மேல, 14.5 அடிக்கு மேல வருது அவனுடைய கட்டனுடைய நீளம். அப்ப எந்த அளவுக்கு அவன் பெரியவனா இருந்திருப்பான் பாருங்க. அதுவும் எல்லாரும் அவனுக்கு மரக்கட்டில் அல்ல, என்ன கட்டில் செஞ்சிருக்காங்களாமா? இரும்பு கட்டில். இன்னொன்னு அகலம் எத்தனை முழமாமா? 4 முழம் அகலம். 4 முழம் அகலம்னா கிட்டத்தட்ட 7 அடி பக்கத்துல அகலமா இருக்குது. அவ்வளோ பெரிய கட்டில்ல படுக்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் தான் யார் அப்படின்னா இந்த ஓக். ஆனா இந்த ஓக்கை யார் அழிக்கிறா அப்படின்னா வேதத்துல நம்முடைய மோசே என்பவன் மூலமாகத்தான் கர்த்தர் இந்த ஓக்கு என்பவனை அழிக்கிறார். நீ பயப்பட வேண்டான்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்குங்க, வேதத்துல கிட்டத்தட்ட 31 ராஜாக்களை கர்த்தர் இது மோசையினுடைய அடுத்த ஜோஷுவாவை கொண்டு 31 ராஜாக்களை கர்த்தர் சங்கரிப்பார். 31 ராஜாக்களை கர்த்தர் ஜெயிப்பார். ஆனா இந்த மோசே சாதாரணமானவர் அல்ல. அவர் த பிக்கஸ்ட் ஒரு 3 டீமை இந்த மோசையின் மூலமா ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். நம்பர் 1, முதலாவது பார்வோன் என்கிற பார்வோனுடைய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் யார் மூலமா ஜெயிச்சாருன்னா இந்த மோசையின் மூலமாக ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். நம்பர் 2, இரண்டாவதாக இவ்வளவு பெரிய நீளமுள்ள கட்டில் உள்ள ஓக்கு என்பவனை கர்த்தர் இந்த மனுஷனை கொண்டு நம்முடைய மோசையை கொண்டு ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். மூன்றாவதாக சீகோன் என்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த 3 பேரையும் யார் முறியடித்தார்னா மோசையின் மூலமாய் ஆண்டவர் முறியடித்தார். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற நம்ம யாரை முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா ராட்சதர்களை நம்ம அழிச்சே ஆகணும். அந்த கிருபையை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த ராட்சதர்களை நம்ம உயிரோடு விடுகிற வரை, இந்த ராட்சதர்களை நம்ம வைக்கிற வரைக்கும் இவங்க நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வரும். இந்த ராட்சதர்களுடைய ஆவி போல சில ஆவிகள் தான் நம்முடைய வீட்டில் நிறைய ஆளுகை செய்து அதனால தான் நம்மளை முன்னேற விடாம தடுக்குது. இவர்கள் பெரிய பலசாலிகளாய் நின்று பயமுறுத்தி, எப்படி கோலியாத்து வேதம் சொல்லுது 40 நாட்கள் அவங்களை எங்கேயுமே விடாம எந்த முயற்சியும் எடுக்க வைக்காம அந்த கோலியாத் என்கிற ராட்சதன் கத்திர பாருங்க. அவனுடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் பயந்து போய் நிற்கிறார்கள். அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அப்போ அந்த ராட்சதனை அந்த இடத்திலிருந்து எடுத்து போடாம அவர்களால் பலவானை ஜெயிக்க முடியாது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த 91வது நாள், நான் நம்புறேன், நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, வியாபாரத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எவ்வளவு பெரிய ராட்சத கூட்டமானாலும் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை கர்த்தர் நமக்குள்ளேயே வைக்க போகிறார். நீங்க போய் நிற்கும் போது அந்த ராட்சதனுடைய செயல்கள் முழுவதுமாக அழிந்து போவதாக, அந்த ராட்சதர்களை ஜெயிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கிருபையாய் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல ராட்சதர்களுடைய கோலியாத் என்கிற அந்த ராட்சதனை நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் நீங்க 21ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். நீங்கள் ஆமா 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இந்த 4 பேரும் காத் ஊரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த வசனத்துல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. வாசிக்கலாமா? இன்னொரு விசை. இந்த 4 பேரும் காத் ஊரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, முதலிலே இந்த ராட்சதனை, கோலியாத் என்கிற ராட்சதனை யார் வீழ்த்தினா? தாவீது. எப்படி வீழ்த்தினாரு? எப்படி வீழ்த்தினாரு?
அவருடைய கையில கொடுத்திருக்கிற கூழாங்கல்லினால வீழ்த்தினாரு. இப்போ அவர் ஆற்றுக்கு போய் தாவீது எத்தனை கூழாங்கல்ல எடுத்தாரு? எத்தனை கூழாங்கல்ல எடுத்தாரு? 5 கூழாங்கல்ல எடுத்தாரு. ஆனா இப்போ அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது எத்தனை ஆளு? கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது ஒரு ஆள். அப்போ தாவீது ஐயோ இந்த குறி தப்பிருச்சுன்னா அடுத்த குறிக்கு நம்ம இன்னொரு கல் வேணும், அடுத்த குறிக்கு இன்னொரு கல் வேணும், அப்படி எடுத்திருப்பாரா? அப்படி எடுத்திருந்தாருன்னா ஒரு கல்லுல குறி எடுத்து அடிக்கிறதுக்குள்ளாடி கோலியாத்து பட்டயத்தினால இவரை கொண்டிருப்பாரு. இந்த தாவீதிற்கு இருந்த விசுவாசம் என்னன்னா, நான் 5 கூழாங்கல் எடுக்கிறது, ஒன்னு படலைன்னா இன்னொன்னு பட்டுரும், இன்னொன்னு பட்டுரும்னா ஆயத்தத்திற்காக அவர் பண்ணல. ஏன்னா அவர் நம்பினது கூழாங்கல்லை அல்ல, அவர் நம்பினது தன்னுடைய கவனை அல்ல, அவர் நம்பினது யாரேன்னா கர்த்தர் தான் நம்பினாரு, ஆண்டவர் அதை செய்வார் தான் நம்பினாரு. அப்போ இவர் இந்த 5 கூழாங்கற்களையும் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அன்னைக்கு இருந்ததுல 5 ராட்சதர்கள் இருந்தார்கள், பெரிய ராட்சதர்கள் 5 பேரு. இந்த 5 பேருக்கும் ஒவ்வொரு கூழாங்கல்னு சொல்லி அன்னைக்கே எடுத்துட்டாரு. நான் ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, என் குடும்பத்திற்கு விரோதமாய் என் ராஜ்யத்திற்கு விரோதமாய் இருக்கிற எத்தனை ராட்சதர்கள் இருந்தாலும் கர்த்தர் என் மூலமாய் அழிப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற கடனை மட்டும் உங்க மூலமா கர்த்தர் முறிக்கிறவர் அல்ல, ரட்சிப்பை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. உங்க குடும்பத்தில் எந்த சாபமான ராட்சதர்கள் எழும்பி நின்றாலும் அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் தரப்போகிறார். எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிருவோம், எல்லாத்தையும் ஒன்னொன்னாய் கர்த்தர் முறியடிக்க பண்ணுவார். கடன் என்கிற சாபத்தை முறியடிப்பீர்கள், ஆமேன். திருமண தடை என்கிற சாபத்தை முறியடிப்பீர்கள், ரட்சிப்பு இல்லை என்கிற அந்த சாபத்தை முறியடிப்பீர்கள். எல்லாத்தையும் ஒன்னொன்னா முறியடிக்கிறதற்கு ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஒன்னிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், என் குடும்பத்துல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா நாங்க குடும்பமா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், அது ஒரு பெரிய சந்தோஷம். அது ஒரு ராட்சதனுடைய கையிலிருந்து நம்ம விடுதலை ஆனதனுடைய அர்த்தம். இன்னொரு விடுதலை அது நிறைய பேருக்கு கிடைக்கல. கடன் என்கிற விடுதலை கிடைக்காம அப்படியே நீங்க போராடிட்டு வரலாம். ஆனா இல்ல, நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ராட்சதர்களையும் முறியடிக்கிறதற்கு பலன் தருகிற கர்த்தர். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ஒரு கூழாங்கல்ல எடுத்து யாருக்கு பயன்படுத்துறாருன்னா கோலியாத்துக்கு பயன்படுத்துறாரு. இப்போ அவ்வளவுதான், அதோட அந்த சீன் முடியுது. முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம உபாகமத்துல சாமுவேல்ல என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 பேரும் காத்து ஊரிலே ராட்சதன், இந்த காத்தூர்ல இந்த கோலியாத் எந்த ஊருக்காரன்? கோலியாத் எந்த ஊருக்காரன்? காத்தூரானாகிய கோலியாத். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். அப்படின்னா ஒரு ராட்சதமான மனுஷனுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க? 5 பிள்ளைங்க பிறந்திருக்காங்க. அந்த 5 பிள்ளையில ஒரு பிள்ளை யாரு? ஒரு பிள்ளை கோலியாத். அந்த ஒரு பிள்ளைய தாவீது என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய கையில இருக்கிற ஒரு கூழாங்கல்லினால என்ன பண்ணிட்டாரு? வீழ்த்திட்டாரு. ஆனா ஆத்துக்கு போய் கூழாங்கல்ல எடுக்கும் போது அவர் ஒரு கல்லை எடுத்துட்டு வரல, 5 கல்லை எடுத்துட்டு வந்தாரு. இப்போ இந்த ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் 4 பேரு. இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் உருவாக்கின சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்றேன். அப்பா அம்மா சில ராட்சதர்களை நீங்க அழிப்பீங்க, உங்க மூலமா நிறைய ராட்சதர்களை கர்த்தர் அழிக்க பண்ணுவார். உங்க ஃபேமிலியில வம்சமாய் உங்களை கட்டி வச்சிருக்கிற, உங்களை பயப்படுத்துகிற, உங்களை முன்னேற விடாதபடி தடை செய்கிற உங்களை கொண்டு சில ராட்சதர்களை முறியடிச்சிட்டு தான் நீங்க இந்த உலகத்தை விட்டு போவீங்க. ஆமேன், ஆமேன். நீங்க முறியடிக்காத ராட்சதர்களை உங்களுடைய காலம் முடியுமானால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க உருவாக்குனவர்கள் மூலமாய், நீங்க உருவாக்குன பிள்ளைகள் மூலமாய் அந்த ராட்சதர்களை முறியடிக்க பலன் தருவார். இந்த சாபம் சன்னதி சந்ததியாய் தொடராது, இந்த அக்கிரமம் சன்னதி சந்ததியாய் தொடராது. இனி இந்த ராட்சதனை கர்த்தர் விடமாட்டார். ஆமேன். எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் வீழ்த்தக்கூடிய கிருபையை, ஹல்லேலூயா, எல்லாத்திலிருந்தும் விடுதலை வாங்கணும்.
எல்லாத்துலேருந்தும் விடுதலை வாங்கணும். சிலருக்கு வந்து ஒரு சில விடுதலை வாங்கிட்டு அப்படியே களைச்சு போயிடுவோம். அப்படின்னா போதும், நான் இருக்கிற வரைக்கும் பாடுபட்டேன்ப்பா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்காக ஜெபம் பண்ணப்பா, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இனி உன் கையில் நான் கொடுக்குறேன், நீ பார்த்துக்கோ, நீ செஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம். ஆனால் உங்களுடைய விஷன் எப்படி இருக்கணும்னா, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி 5 பிரச்சனை இருக்குன்னா அந்த 5னுடைய சொல்யூஷன் 5ஐயும் கர்த்தர் என்ன கொண்டு தான் செய்யணும்னு விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அம்மா நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க, இந்த 91வது நாள் ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு ராட்சதர்களை விட்டுட்டு போக வேண்டாம், பிள்ளைகளுக்கு பிரச்சனையை விட்டுட்டு போக வேண்டாம், பிள்ளைகளுக்கு உங்களுடைய சாபங்களை விட்டுட்டு போக வேண்டாம். நீங்கள் இப்போ கையில் எடுங்க, தாவீது மாதிரி கையில் எடுங்க. என்ன கையில் எடுங்கன்னா, அத்தனை பிரச்சனைக்கும் என் மூலமாய் கர்த்தர் தீர்வை கொடுத்து தான் கர்த்தர் என்னை எடுத்துக்குவார். உங்களுக்கு உங்க மூலமா தான் கர்த்தர் தீர்வை கொடுப்பாரு. நீங்க முழங்கால் விட்டு ஜெபம் பண்ணுவீங்க, அதற்கு பிறகு உங்கள் சன்னதிகள் கர்த்தர் வருக வரைக்கும் இனி இந்த பலவீனத்தினால சிக்க மாட்டாங்க, இனி இந்த சாபத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. சந்ததி சந்ததியா இந்த ஆசீர்வாதம் தொடர போகிறது. 2 கைகளை எல்லாரும் உயர்த்தி எஸ், அந்த கிருபை கிடைக்கட்டும், அந்த கிருபை கிடைக்கட்டும். ராட்சதர்களை ஜெயிக்க கூடிய ஒரு பலனை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. அந்த மகிமை நீங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள நான் இதுல ஒரு விடுதலையை பார்க்கணும். சொல்லுங்க, நல்லா நீங்க அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆண்டவரே, என்னை ஜெபிக்கிறவளா மாற்றுங்க, என்னை ஜெபிக்கிறவரா மாற்றுங்க. எனக்குள்ள அந்த மகிமை வரட்டும். நான் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அமர்ந்திருக்க கூடாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் நாம் விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். நான் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய அபிஷேகம் வேணும். எனக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் மாறுவதாக, பலவீனங்கள் எடுக்கப்படுவதாக. அந்த ராட்சத ஜெயிக்க கூடிய ஒரு மகிமை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். அங்க இருக்கிற இந்த யுத்த களத்துல இருக்கிற அத்தனை பேரும் கோலியாத்தை ரொம்ப பெருசா பார்க்குறாங்க. இப்போ நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவோம். கோலியாத் ரொம்ப பெருசா, கூழாங்கல் ரொம்ப பெருசா? கோலியாத் ரொம்ப பெருசா, கூழாங்கல் ரொம்ப பெருசா? எப்படி பெருசாக முடியும்? ஏன் அப்படின்னா, கோலியாத் வந்து தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். ஆனா கோலியாத் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எது பிறந்துருச்சு? அப்ப யார் பெருசு? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. என்ன பயத்தோட சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதானே? கோலியாத்துக்கு என்ன 50 வயசு இருக்குமா, 40 வயசு இருக்குமா, 30 வயசு இருக்குமா? கோலியாத் ஒரு அப்பாவுடைய பிள்ளை தானே, அவன் இப்பதானே பிறந்திருக்கிறான். ஆனா கல்கள் உருவானது எப்போ? கூழாங்கல் உருவானது எப்போ? அதுக்கு இன்னும் ரொம்ப ஓல்டு. அது கல்கு உருண்டு 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 வந்து அது கூழாங்கல்லா மாறி இருக்குது. இப்போ கோலியாத்து உருவத்துல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அனுபவத்துல யார் தான் பெரிய ஆளுனா கூழாங்கல்ல தான் பெரிய ஆளு. நான் நம்புறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும் உலக தோற்றத்திற்கு முன்னாடியே இருக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட, அவர்களை விட நீங்க அனுபவசாலிகள். அந்த பிரச்சனையை விட அனுபவசாலி உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அது ஒரு புதுமையான பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா அது ரொம்ப ஓல்டான பிரச்சனையா இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவர் அதை விட பெரிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால நான் இந்த 91வது நாள் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், அந்த பலவான கர்த்தர் உங்க மூலமா கட்ட போறாரு. பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அவனுடைய உடைமைகளை கைப்பற்ற முடியாது. கர்த்தர் என்னை கொண்டே அந்த 5 கூழாங்கற்களையும் கர்த்தர் எடுக்க பண்ண போகிறார். Thank you Jesus.
ஆமேன். கோலியாத்தினுடைய கையிலே இருந்த பட்டயம் வந்து எல்லாரும் ரொம்ப பெரிய பட்டயமாக தான் அவங்கள பார்த்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோலியாத்தினுடைய கையிலே இருக்கிற பட்டயம் ஒரு மனுஷன் உருவாக்குனது, ஒரு மனுஷனுடைய ஞானத்தினால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் தாவீதுனுடைய கையிலே இருக்கிற பட்டயம் அது தேவனால் உண்டாக்கப்பட்டது. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த பெலிஸ்தியன், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ராட்சதனுடைய கையிலே இருக்கிற ஆயுதம் அது மனுஷ பலத்தினால் உண்டானது. ஆனா உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறது தேவ பலத்தினால் உண்டாயிருக்கிறது. உங்க கையில இருக்கிறது தான் ஜெயிக்கும், உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் ஜெயிக்கும். அது சின்னதா இருந்தாலும் அதை கொண்டு கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். அந்த சின்ன ஆசீர்வாதத்தை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை மடங்கடிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு எப்படி மிச்சம் வந்ததோ அதே போல கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உன்னிடத்திலே இருக்கிறது சின்னதா இருந்தாலும் அது நிவர்த்தி செய்ய போகிறது பெரிய பிரச்சனைய, அது தீர்வு கிடைக்கிறது பெரிய பிரச்சனைய. ஹல்லேலூயா. என் தேவன் சின்னதை கொண்டு பெரியவைகளை செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை எல்லாம் நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்க. கைகளை மேல தட்டி எனக்குள்ளே இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. எனக்கு பாடும் பாடும் வெள்ளத்தோடு ராட்சதர்களை முறியடிக்கிற பலன் எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் கலங்காதே, யாவையும் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே,
பெரிய பிரச்சனையே, பெரிய சூழ்நிலையே, நீ எம்மாத்திரம் எனக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது சமபூமி ஆகும், சமபூமி ஆகும். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஆமேன் சொல்லி, அது சமபூமி ஆகும், அது சமபூமி ஆகும். அந்த சாபம் சமபூமி ஆகும், அந்த வியாதி சமபூமி ஆகும். எனக்கு விரோதமா அது நிற்க முடியாது, அது எனக்கு விரோதமா நிற்க முடியாது, அது எனக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்ய முடியாது. இல்ல, நான் தான் ஜெயிப்பேன். கர்த்தர் உங்களை தான் ஜெயிக்க பண்ணாரு. பிரதர், நீங்க தான் ஜெயிப்பீங்க. அது உங்களை விட எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் தாவீதாகிய உங்களை கொண்டுதான், சிஸ்டர் உங்களை கொண்டுதான் அவ்வளவு பெரிய வல்லமைய கர்த்தர் மேல வைத்திருக்கிறார். அதனால உங்களுடைய மனசுல இதுல இருந்து நான் வெளியே வரமாட்டேன்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு துளி கூட இருக்க வேண்டாம். அதுவும் இந்த 100 நாள் ஜெபத்துல கலந்து கொண்டதுக்கு பிற்பாடு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், நீங்க சொல்றது ஓகே தான், வாக்குத்தத்தங்கள் வர்றது ஓகே தான், ஆனா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அது எப்படி ஒத்து வரும், எப்படி அது ரெடி பண்ணும், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும்? இல்ல, அது மனுஷனுடைய திட்டத்தினால, யோசனையினால அது முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை விட வேதத்துல கர்த்தர் 90% அற்புதம் அவங்களுக்கு சமமான பிரச்சனையே அல்ல, அவர்களை விட பெரிய பிரச்சனையை தான் கர்த்தர் முறியடிக்க பலன் தந்திருக்கிறார். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆனா கர்த்தர் அதுல ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்களை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டாரு? உங்களை ஏன் தூக்கி எடுக்க மாட்டாரு? மனுஷனுடைய யோசனை வேற, கர்த்தருடைய யோசனை வேற. இந்த பலிபீடத்திலிருந்து நான் ஆணித்தரமா சொல்றேன், யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உங்க மனசுல எத்தனை வாக்குத்தத்தங்கள் சொன்னாலும், எத்தனை வார்த்தை சொன்னாலும், திரும்ப திரும்ப உங்க மனசுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா, ஐயோ இது பெரிய பிரச்சனை, ஐயோ இது பெரிய பிரச்சனை, இது எப்படி நடக்கும், இது எப்படி என்ன கொண்டு செய்ய முடியும், நான் வாங்குற சம்பளத்துல எப்படி பண்ண முடியும், என்னால இதை பண்ண முடியாதுன்றது பிசாசு ஆணித்தரமா உங்களுக்குள்ள விதைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு 91வது நாள் உங்க கரத்தை பிடிச்சு பெரிய பர்வதத்தை நீ பார்க்கிற, பெரிய பர்வதத்தை பார்க்கிற, அந்த பர்வதத்தை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், தலைக்கல்லை கொண்டு வருவான். அதுல ஒன்னே ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அது செருபாபேலுடைய பலன் அல்ல, செருபாபேலுடைய ஞானம் அல்ல, அதற்கு கிருபை உண்டாவதாக, அதற்கு கிருபை உண்டாவதாக. அந்த செருபாபேல் நீங்க தான், அந்த செருபாபேல் நீங்க தான். உங்க நெற்றியில ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, கிருபை. கிருபை அது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற பரிசு. அது கிருபை பெற்றவள், அது கிருபை பெற்றவள். மரியாள் கிருபை பெற்றவள். ஹalleluya, ஹalleluya. யம் தம நகர தியாகம நரமா. அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்போ இறங்கட்டும், இப்போ இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. அந்த கான்ஃபிடென்ட் இப்போ உண்டாகட்டும், அந்த பலன் இப்போ உண்டாகட்டும், அந்த வசனத்தினுடைய வல்லமை ஆமென் ஆமென் புறப்படும் போதே பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். இவங்க போய் நிக்கணும், அது சமபூமி ஆகணும், அந்த பிரச்சனை சமபூமி ஆகணும். தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, எங்க இருந்துச்சுன்னே தெரியாத அளவிற்கு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. அப்போ ஆண்டவர் நம்மை எதற்காக முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை வீழ்த்தணும் அப்படின்னா, ராட்சதர்களை வீழ்த்தும்படியாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதனால இந்த ராட்சதர்களை முறியடிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு காரியம், அதை இன்னைக்கு சொல்லி நம்ம எல்லாரும் அதற்காக ஜெபிக்க போறோம். எதனால தான் முடியும் அப்படின்னா, நீங்கள் ராட்சதர்களை போன்ற பெரிய பெரிய பிரச்சனையை பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அவர்களுக்குள்ள எப்போ அபிஷேகம்ன்ற ஒன்று வந்துச்சோ, அவர்களுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும்.
அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அப்போ சில ராட்சதர்களை நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய வியாபாரத்திலிருந்து, நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்ம அழிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். இப்போ இந்த ராட்சதர்கள் ரெண்டு விதத்துல ஒருவேளை இடம் கொடுத்திருக்கலாம். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 15ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறு நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போனது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் சிம்சோன் மேல இறங்குது. அப்போ சிம்சோன் மேல இருக்கும்போது சுற்றி அவனுக்கு எதிர்க்கிற சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இவனுடைய சரீரத்தில் எதனால கட்டி இருக்கிறாங்கன்னா கயிறுகளினால கட்டி இருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கயிறை கட்டுகிறதுக்கு சம்மதிச்சது யார் அப்படின்னா இந்த சிம்சோன் தான் சம்மதித்திருந்தான். இவனுடைய சம்மதத்தோடு கட்டப்பட்ட கயிறுகள். நம்முடைய ஆண்டவருக்கு பவர் இருக்குது, நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. ஒன்று, நமக்கு நம்முடைய நாலேஜே இல்லாம கட்டுகிற கட்டுகள், உங்களுடைய விருப்பமே இல்லாம, உங்களுடைய நாலேஜே இல்லாம, அதற்கு நீங்க எந்த விதத்திலும் காரணம் இல்லாமல் இருக்கலாம். அது உங்களுடைய முன்னோர்களினாலே கட்டப்பட்ட கட்டா இருக்கலாம், அது ஏதோ ஒரு சாப கட்டா இருக்கலாம், அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நீங்க அதனுடைய தீமையை அனுபவிக்கிறீங்க, அதனுடைய வேதனையை அனுபவிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு கட்டு உங்களுக்கு வரலாம். இன்னொரு கட்டு என்ன கட்டு அப்படின்னா நானே அனுமதிச்சதுனால உண்டான கட்டு. என்னுடைய மிஸ்டேக்னால, என்னுடைய தவறுனால நானே ஒரு காரியத்தை செஞ்சு அந்த கட்டுக்கு உள்ளாகி இந்த மாதிரி ரெண்டு கட்டுகளை சுமந்துட்டு இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவருடைய வல்லமை எனக்கு தெரியாம கட்டின கட்டுகளை மட்டும் உடைக்கிறது கர்த்தருடைய வல்லமை இல்லை. கர்த்தருடைய வல்லமை எனக்கு தெரிந்து நான் அனுமதித்து என்னுடைய இஷ்டத்தோடு கட்டப்பட்டிருந்த கட்டுகளினால நான் இப்ப வேதனைப்படுகிறவனா இருந்தாலும் அந்த கட்டுகளையும் அவிழ்க்கிறதற்கு கர்த்தருடைய அபிஷேகத்தினால முடியும், ஆண்டவருடைய மகிமையினால முடியும். இந்த 100 நாட்கள் ஜெபம் எதற்காக அப்படின்னா நீங்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாய், உங்களுடைய மிஸ்டேக்ஸின் நிமித்தமாய், நீங்கள் ஞானம் இல்லாமல் நடந்தது நிமித்தமாய் சில கட்டுகள் உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கலாம். பாஸ்டர், இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், இந்த கடனுக்கு நான் தான் காரணம், இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம், ஆனா என்னால இப்ப ஒன்றும் பண்ண முடியல, ஞானம் இல்லாம அப்படி செஞ்சுட்டேன், புத்தி இல்லாம அப்படி நான் நடந்துட்டேன், தேவை இல்லாததை நான் அப்படியே இழுத்து வச்சுட்டேன், ஆனா இப்ப ஃபீல் பண்றேன், இனி என்ன பண்றது, அதுல இருந்து வெளியே வர்றதுன்றது ரொம்ப கடினமாச்சே, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள நான் போய் சிக்கிட்டேனே. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் சிம்சோன் மேல் இறங்கினது போல உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். கோலியாத்துகளை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். ராட்சதர்களை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அந்த அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும் போது ஏற்கனவே மனிதர்களால் கட்டின கட்டுகள் உடைகிறது, சொந்தங்களால் கட்டின கட்டுகள் உடைகிறது. எனக்கு நானே கட்டுவதற்கு அனுமதித்த சில கட்டுகளிலிருந்து கர்த்தர் இப்பொழுது விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். இனி இந்த 9 நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே உங்க அபிஷேகம் என் மேல கடந்து வரட்டும், உம்முடைய அனாயிண்டிங் என் மேல கடந்து வரட்டும். எப்போ தேவனுடைய மனுஷனாகிய தாவீதின் மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினாரோ வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவனிடத்தில் வந்து 600 பேர் சேர்ந்தார்கள். உங்கள்கிட்ட அபிஷேகம்ன்ற ஒன்று வந்துச்சுன்னா உங்களை சுற்றி ஆட்களை
உங்களை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, எலியாவை கர்த்தர் எப்பொழுது அபிஷேகித்தாரோ அப்பொழுது எலிசா என்கிற ஒருவன் அவனுக்கு பின்னாடியே கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது பேதுருவை ஆண்டவர் அபிஷேகித்தாரோ அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களுடைய துவக்கம் எப்போ வரும்னா அபிஷேகம், ஆண்டவருடைய அனாயிண்டிங், ஆண்டவருடைய மகிமை. நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் வெறுமையா அனுப்ப மாட்டாரு, வெறுமையா அனுப்ப மாட்டார். பிரதர், நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்திற்காக விடாப்பிடியா ஆண்டவரிடத்துல கேளுங்க. நான் நம்புறேன் நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆண்டவர் அபிஷேகிப்பார். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, அப்பா எனக்கு அந்நிய பாஷையின் வரத்தோடு எனக்கு அபிஷேகம் வேணும். நான் ராட்சதர்களை முறியடிக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும். எனக்கு எதிராய் வந்திருக்கிற சக்திகள் ஆண்டவரே முறியடிக்கிறதற்கு எனக்கு அபிஷேகத்தை தருகிறவர் என்று கேளுங்க. என்னை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம், ஆமென், 28வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ பிசாசை துரத்துறதுக்கு யார் தேவையாமா? யார் தேவை? ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வருவாரு. ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல ஊற்றப்படுவாரு. ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஒரு தொடுதல் உங்களுக்குள்ள வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பாரு. நான் இப்ப அந்த ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை இப்ப நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க. சிலர் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாரு. நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாரு. பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் அப்படியே கைத்தட்டி அப்படி சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல். நல்லா கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க வாஞ்சிக்கும் போது ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமான ஃபீல். சிலர் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழுவாங்க. அப்படியே அழுகையா வரும். அப்படியே அழுது ஜெபம் பண்ணுவோம். அப்போ உடனே நினைக்க வேண்டியது ஹோலி ஸ்பிரிட் உங்களை நெருக்கி ஏவறாரு. சிலருக்கு பாருங்க அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தன்னுடைய கண்களுக்கு முன்னாடி செஞ்ச பாவெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்னொன்னா அறிக்கை செய்வாங்க. அப்பா அப்பா அப்பா, நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணினேன். இதுதான் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஒரு நடத்துதல். சிலருக்கு என்ன வரும்னா ஒரு பெரிய வைராக்கியம் வரும். இல்லை, இவங்க முன்னாடி நான் நிற்பேன், நான் சாட்சியா நிற்பேன். அந்த ஹோலி ஸ்பிரிட் இறங்கும் போது அந்த வைராக்கியம் சிலருக்குள்ள வரும். சிலருக்கு என்ன பண்ணணும்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஃபீலா அப்படி வந்து இறங்குவார். ஆனா நீங்க உணர்வீங்க, அதுல ஒரு வித்தியாசம் வரும். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது யாருக்கு வரும்னா யார் வாஞ்சிக்கிறாங்களோ. இந்த 10 டேஸுக்குள்ள ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நீங்க போகும்போது ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அனாயிண்டிங்கோட தான் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு போவார். நீங்க அந்த தொடுதலை நீங்க உணர்வீங்க, அந்த பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க, அந்த மகிமையை உணர்வீங்க. அதற்கு பிறகு உங்களுக்குள்ள தைரியம் வந்துடும். அதற்கு பிறகு உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். அதற்கு பிறகு எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க. ஹோலி ஸ்பிரிட் வரட்டும் வரட்டும் வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக. ஆமென். உங்க கடன்களை பார்த்து சொல்லுங்க, பெரிய கடனே நீ எம்மாத்திரம் எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. அந்த சாபத்தை முறியடிச்சு நீங்க ஜெபிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக.
கிருபை உண்டாவதாக. இயேசுவே, நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த தைரியம் பிள்ளைகளுக்குள்ள ஆரம்பமாகட்டும். இல்லை, நான் வெளியே வருவேன், ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவாரு, இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவாரு, இந்த அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வருவாரு, எனக்கு ஒரு வெறுப்பை தருவாரு, நான் இன்னும் விடமாட்டேன், நான் இன்னும் விடமாட்டேன். 1000 தோல்விகளை நாம் பார்த்தாலும் என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். உங்க முயற்சி எல்லாம் தோற்று போனாலும் இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய பர்வதமே, இப்பவே அந்த அனாயிண்டிங், இப்பவே அந்த மகிமை நிறைய பேர் மேல அப்படியே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது, ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசுவே, நிரப்போம் 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 நிரப்போம், வல்லமையாய் வல்லமையாய் வல்லமையாய். இயேசுப்பா இயேசுப்பா இயேசுப்பா, அந்த ஃபீல் இப்ப ஆரம்பிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளைகளோட உறவாடணும் உறவாடணும். அந்த பலவீனமான சரீரம் இப்பொழுது அந்த அக்கினி இறங்கும் போது பலன் அடையட்டும். இந்த 91வது நாள் இது ஒரு பெந்தேகோஸ்தே நாளாய் அமையட்டும். இது ஒரு பெந்தேகோஸ்தே நாளாய் எத்தனை பேர் திருச்சபையில கூடி இருக்கிறார்களோ, ஆன்லைன்ல இருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலையும் இப்பொழுது தேவனுடைய வல்லமை, ஒரு பிரசன்னம் ஒரு பிரசன்னம் ஒரு பிரசன்னம், தொடுதல் தொடுதல் தொடுதல், அபிஷேகம். லோ தரம் தனர் யாக்கதரல லம் தனமோ ரஹதலரமா, அக்கினி 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 பரவட்டும். ஜீசஸ், பரவட்டும் பரவட்டும் பரவட்டும், பற்றி பிடிக்கட்டும் பற்றி பிடிக்கட்டும். பலவீனமான சரீரங்கள் பலன் அடையும்படியாய் நான் அப்படிதான் போவேன். புது வருஷத்துல அபிஷேகத்தோட தான், மகிமையோட தான். எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், எனக்கு நானே கட்டின கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், முன்னோர்கள் கட்டின கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர். ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாம அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. ஆவியானவரே, என்மேல் பலமாய் பெரிய காற்றாய் பெரிய காற்றாய். ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் போதும். பாகாலின் படைகளை உடைக்கிற அளவிற்கு அபிஷேகத்தினால வாலிபர்கள் மேல ஊற்றட்டும், கன்னிகைகள் மேல ஊற்றட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஆமென். எழுமி நிற்கலாமா? கர்த்தர் சமூகத்தில் எழுமி நின்று எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் இந்த கடைசி ஜெபத்தில் கலந்து கொள்றதற்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் நிறைய பேருக்கு இன்னைக்கு புது அனாயிண்டிங் ஆண்டவர் தரப்போறாரு. ஆமென். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வர முடிஞ்சவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஏசப்பா, அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, அந்த போராட்டத்தை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. ரெண்டு பேரையும் கர்த்தர் ரெண்டு பக்கமா நிறுத்துறாரு. ஒரு பக்கத்துல பிரச்சனையை நிறுத்துறாரு, இன்னொரு பக்கத்துல உங்களை நிறுத்துறாரு. ரெண்டு பேரையும் நிறுத்தினா, பிரச்சனையும் உங்களையும் நிறுத்தினா, பிரச்சனை மலை போல நிக்குது, பிரச்சனை பர்வதம் போல நிக்குது. நீங்க குட்டியா தெரியுறீங்க. ஆனா ஆண்டவர் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்றாரு, நீ பெரிய பர்வதமா இருக்கலாம், நீ பார்வைக்கு உயரமா இருக்கலாம், நீ பயப்படத்தக்கவனா இருக்கலாம், ஆனா என் பிள்ளையாகிய செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய். ஆமென். ஹல்லேலூயா. பிரதர், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுனா போதும். நீங்க இப்ப பாருங்களேன், இங்கே ஒரு மலை ஒன்று இருக்கணும், ஒரு மலை ஒன்று இருக்கணும், இல்லை ஒரு குன்று ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே ஒரு சின்ன மலை இருக்குது. இந்த மலை வளர 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 இந்த மலை தன்னை போல என்ன பண்ணுன்னா சமபூமி ஆகும். இது சின்னதாகும். நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை வளர்த்துனா போதும், கர்த்தர் உங்களை பெருக பண்ணினா போதும், நீங்க எழும்பினா போதும்,
சில நேரத்தில் சிலர் என்ன நம்ம நினைப்போம்னா, நமக்கு வருமானம் தான் நிறைய பேருக்கு பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் வளர்ந்துருந்தியா போதும். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா இந்த கடன் உங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா இந்த தேவைகள் உங்களுக்கு பெருசாக தெரியாது. உங்களுக்கு வருமானம் பெருகிருச்சுன்னா இந்த தேவையை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்க எல்லாத்துக்கும் இப்போ கவலை. ஏன் கவலை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலைன்னா வளரல. ஆனால் கர்த்தர் செருபாபேலை பார்த்து சொல்றாரு, நீ பெருவே பர்வதமாக இருந்தாலும் நிக்கரகம் பண்ணுகிற கர்த்தர். நிக்கரகம், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் முடிகிறதுக்குள்ள அந்த பர்வதம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இருக்கிற இடம் தெரியாம போயிடும். தேடி நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. தேடி கண்டுபிடிக்க மாட்டீங்க. அதை நிக்கரகம் பண்ணிடுவாரு, சமபூமி ஆக்கிடுவாரு. அந்த வியாதி இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அந்த கடன் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அந்த பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல்ல தரிசனத்தோட என்ன எடுக்கணும்னா, நீங்க கையில கூழாங்கல்ல எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? தரிசனத்தோட எடுக்கணும். அதுதான் தாவீதுனுடைய அனாயிண்டிங். 5 அவனோட அப்பவே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நான் ஜெயிக்க போறது ஒரு கோலியாத்தை இல்லை, நான் ஜெயிக்க போறது காத்தூரான் ஆகிய கோலியாத்தினுடைய அப்பாவுக்கு பிறந்த 5 பேரையும் நான் ஜெயிக்க போறேன். 5 பேரையும் ஜெயிக்க போறேன். அந்த ஒரு கண்ணோட்டத்தோட ஸ்டார்ட் பண்றான் பாருங்களேன். இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, அதுக்குள்ள அவருக்கு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒன்று தாவீதும், இன்னொன்று அவனோடு இருந்தவர்களும். இதில் உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னா என்னன்னா, நீங்கள் தரிசனத்தை மட்டும் கையில் எடுங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த சாபமான சில காரியத்தை, பர்வதமாக இருக்கிற காரியத்தை, என்னுடைய ஜெனரேஷனோட உங்களோட அதை நிக்கரகம் பண்ணணும்னு நீங்கள் அத்தனையும் எழுதி கையில் எடுங்க. கையில் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களை கொண்டு சிலதை கர்த்தர் முறியடிச்சிருவாரு. அதற்கு பிறகு உங்கள் பிள்ளைகளை கொண்டு, நீங்க வளர்த்துக்கிறவங்களை கொண்டு கர்த்தர் முறியடிச்சிருவார். ஆனா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். முற்றிலுமாக கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படின்னா, நீங்க கையில எடுக்கிற கல்லு தான் பெருசு, அதுதான் முன்னேடி உண்டானது. ஆமென். கோலியாத்து இப்பதான் உண்டான பிரச்சனை, இப்பதான் ஆரம்பிச்சிருச்சு. போராட்டம் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே இருக்கிறார். அதனால அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். இப்போ நான் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். அபிஷேகத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. வெறும் கைத்தட்டி அதெல்லாம் அதை மட்டும் கிடையாது. அது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவம். அது சிலருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், சிலருக்கு ஆனால் சிலருக்கு அந்த ஃபீல் பண்ணுற அனுபவம் கிடைக்கும். நான்லாம் அப்படி தான் நிறைய பேர் சர்ச்சில் அபிஷேகத்தினால தூக்கி வீசும்போது எனக்குள்ள ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. எப்படின்னா, நம்மளையும் தூக்கி வீசிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ நம்ம அப்படின்னு. அப்போ என்ன அபிஷேகிக்கும் போது ஆண்டவர் அப்படி இல்லை. எப்படி அபிஷேகிச்சோன்னா, கண்ணிலேருந்து தார தாரையா கண்ணீர் ஊற்றிட்டே இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு நம்ம இப்படி அழுறோம், இதுக்கு முன்னாடி அப்படியே அழுற ஃபீலே எனக்கு வந்ததில்லை, இவ்வளோ அழுறோமே அப்படின்னா ஏங்கி 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 அந்த அழுது முடிச்சுட்டு ஒரு 1 hour தாண்டி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. அப்பா, அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அதற்கு அப்புறம் நிறைய ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு டைம் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க வாஞ்சிக்கும் போதெல்லாம் அந்த பிரசன்னத்தை உணரலாம். நீங்க அப்படி கொஞ்சம் சோத்திரம் பண்ணி, கொஞ்சம் ஜெபம் பண்ணி அந்த பிரசன்ஸ்க்குள்ளேயே நீங்க போயிட்டீங்கன்னா, ஆவியானவர் அப்படியே உங்களை க்ளோஸ் பண்ணி அப்படியே கொண்டு போறதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் வர்றதுக்கெல்லாம் எங்கன்னெல்லாம் கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க. ஆமென். அவருக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது. அதனால தேவையில்லாத விஷயத்துல போட்டு குழப்ப வேண்டாம். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல வரும்போது. அதனால எல்லாரும் இப்போ அமைதியாவே அப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள நீங்க வரணும், நான் உணரணும். இன்னைக்கு நைட்டு இரவில் நீங்கள் போய் படுக்க போகும்போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டே நீங்கள் படுப்பீங்களாமா, பாட்டு பாடிட்டே படுப்பீங்களாமா. உங்களை அறியாமலே ஹோலி ஸ்பிரிட் உங்களை நிரப்புறத நீங்கள் உணர்வீங்க.
நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஆவியானுடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாகும், அந்த ஆவியானுடைய மகிமை உங்களுக்கு உண்டாகும். ஆமென். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அபிஷேக ஆராதனை ஆண்டவரிடத்துல கேட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு அபிஷேக ஆராதனை வரணும், அதற்கு ஏற்றது மாதிரி ஒரு செய்தியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த நாள் வந்திருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் நிறைய பேரை நிரப்ப போறாரு. இங்கேயே நிறைய பேர் நிரப்பப்பட போறீங்க. இப்பவே நீங்க நிரப்பப்பட போறீங்க. அந்த கோபம் உங்களை விட்டு தணிஞ்சு போகும். நீங்க ரொம்ப சாஃப்டானவங்களா மாறிடுவீங்க. நீங்க வித்தியாசமானவங்களா மாறிடுவீங்க. உங்க கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். உங்களை அறியாம ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும், ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்ற 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 உங்களுடைய தடுமாற்றங்கள் எல்லாம் மாறி போகும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் உங்களுக்கு உண்டாகும். எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதை நினைச்சு நீங்க துக்கப்பட மாட்டீங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, ஆன்லைன்ல இருக்கிறவர்கள் வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல கேட்கிற இடத்துல அப்பா 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 வசதி இருக்கிறது போல கேளுங்க. உன்னதத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படும், வனாந்தரங்கள் வயல்வெளியாய் மாற்றப்படும். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் மேல இறங்குங்க, என் மேல வாங்க, என் மேல வாங்க. நான் உங்களை துக்கப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்களுக்குள்ள இருந்து 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 நாங்க தப்பு பண்ணி எங்களுக்குள்ள வெளியே போயிருந்ததானா திரும்ப உங்களை அழைக்கிறோம். நீங்க மறுபடியும் ஒரு டைம் வாங்கய்யா, நீங்க மறுபடியும் ஒரு டைம் வாங்கய்யா. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள நிழலிடுங்க. நீங்க நீங்க தேற்றரவாளன், நீங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும், எனக்கு வேணும். உங்க அனுபவத்தை நான் உணரணும், உங்களை நான் ஃபீல் பண்ணணும். அப்பா, மறுபடியும் அந்த பிரசன்ஸுக்குள்ள நான் மூழ்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த அந்த பிரசன்ஸை மறுபடியும் நீங்க எனக்கு தரணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டதை திரும்ப எனக்கு தரணும். இன்றைக்கு இரவுக்குள்ள என் கூட நீங்க உறவாடுகிறத நான் ஃபீல் பண்ணணும். ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை நிரப்புகிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ இப்போ ஒவ்வொருவர் மேலும், தலையின் மேலும் அக்கினியா 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 இறங்கி 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 நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கேளுங்க கேளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. லத்தான அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். லத்தானாரா ஷேகாரா மரமா. எஸ் 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 எஸ். ஆவியானவர் ஊற்றட்டும் 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 ஊற்றட்டும். இப்போ இப்போ புதிதான பாஷைகள், அந்நிய பாஷைகள், மேலான பாஷைகள் இப்பொழுது அனுபவிக்கும்படியாய் ஆவியானவரே, ஆவியானவரே இறங்கட்டும் 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 இறங்கட்டும். அப்பா அப்பா, வாஞ்சையோட கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீ நிரப்பணும், இன்றைக்கு நீங்க நிரப்பணும். மேல் வீட்டுல கூடி இருந்த 120 பேர் மேலே இறங்குனீங்க, அத்தனை பேர் மேலே இறங்குனீங்க. இப்போ இப்போ அத்தனை பேர் மேலே நீங்க இறங்கணும். தகப்பனார் மேல, தாயார் மேல, பிரதர் மேல, சிஸ்டர் மேல, என் வாலிப தங்கச்சி மேல. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இறங்கட்டும். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை, ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமா, வேற யாரையும் பார்க்க வேண்டாம், வேற எதையும் பார்க்க வேண்டாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்படி ஒருவேளை யாராவது ஆவியில ரொம்ப நிறையிறாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க அப்படியே அவங்கள பிடிச்சு உட்கார வச்சு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருந்தா போதும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பின்னாடி இருக்கிறவர்கள் வரைக்கும் நீங்க அப்படியே இருந்துட்டு போகாதீங்க பிரதர், அப்படியே இருந்துட்டு போகாதீங்க பிரதர். நீங்க நல்லா வாயை திறந்து, வேதம் சொல்லுது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன், அதை நான் நிரப்புவேன். நீங்க வாஞ்சிச்சா கிடைக்கும், நீங்க ஜெபிச்சா கிடைக்கும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அக்கினி 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 ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். இயேசுவே, ஓ ஹalleluya ஹalleluya.
ஹalleluya ஹalleluya. இந்த 91 நாட்களாய் இந்த இடத்துல இருக்கிற தேவ பிரசன்னம், வார்த்தைகளை பேசின தேவ பிரசன்னம் இப்போ ஒவ்வொருவர் மேலும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அக்கினி 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 praise இறங்கட்டும் 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 இயேசுவின் நாமத்தினால. அக்கினி 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 அக்கினி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அந்த நிறைவு, அந்த நிறைவு, அந்த டச் உண்டாகட்டும்பா. வாலிப தம்பி மேல உண்டாகட்டும்பா. இயேசுப்பா ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும். நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. இந்த பாத்திரங்களை, வெறுமையான பாத்திரங்களை நிரப்ப ஆரம்பிச்சிருங்கய்யா, நிரப்ப ஆரம்பிச்சிருங்கப்பா. நிறைய நாள் வாஞ்சையோட கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ கர்த்தர் புதிய புதிய பாஷைகளை தர்றாரு, புதிய புதிய பாஷைகளை தர்றாரு. ஆமென். அந்த கட்டுகள் அவிழ்கிறது, அந்த அபிஷேகம் இறங்க இறங்க அந்த கட்டுகள் அவிழ்கிறது. உங்களுக்கு நீங்களே கட்டின கட்டுகள், உங்களை சொந்தங்கள் கட்டின கட்டுகள். ஹalleluya ஹalleluya. அக்கினி இயேசுவே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, நிரப்போம் 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 நிரப்போம். ஊற்றப்படட்டும் 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 ஊற்றப்படட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை தகர்க்கிற அளவிற்கு என் மேல கர்த்தர் வல்லமையாய் ஊற்ற போகிறார், ஊற்றப்பட போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லம் தனமோ ரகதலரியா கதலரமா. ஸ்தோத்திரம். நன்றியப்பா 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 நன்றியப்பா. ஊற்றப்படட்டும். ஹalleluya ஆமென். கைகளை தட்டி கொண்டே பாடி ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை, ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தலை அசைப்பா, நெருப்பா இறங்கிடுவா. ஆமென். நெருப்பா இறங்கிடுவா. ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஹalleluya. எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே ஆவியே ஆவியே. ஆவியானவரே ஆவியானவரே இப்போ ஊற்றப்படட்டும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. உற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே. உற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை ஓடுவே. ஓ ராதா ராதா ராதா.
பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இறங்கும் 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 இறங்கட்டும். ஒரு அசைவு, ஒரு அசைவு, பலத்த காத்து அடிக்கிற முழக்கம் போல் இப்ப ஒரு அசைவு ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடந்து வருகிறதற்காக, கடந்து வருகிறதற்காக அந்த அசைவு. ஓ இப்போ பிசாசுகள் ஓடட்டும், சாபங்கள் இப்பொழுது விலகட்டும். தேவ ஆவியானுடைய மகிமை உச்சப்படும் போது ஸ்தோத்திரம். மழையாய் மழையாய் அக்கினியாய் மழையாய் அக்கினியாய் இறங்கும் 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 இறங்கும். இப்போ அந்த எழுப்புதல் ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. கரங்களை தட்டி கொண்டே, கரங்களை தட்டி கொண்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். கைகளை தட்டி கிருபை 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 ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி ரம் தலரம் தனமோ ரஹதலரமா லிபரதலரஹதலரமா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஹalleluya ஹalleluya. இதுவரையிலையும் நடத்தி வந்த உம்முடைய கரத்திற்காய் ஸ்தோத்திரம், கடத்திற்காய் ஸ்தோத்திரம். 2026வது வருஷம் உம்மோடு மட்டும்தான், உம்மோடு தான் பிரயாணம், உம்மோடு தான் ஆரம்பம், உங்களோடு தான் ஆரம்பம். வேற எதோடையும் ஆரம்பம் இல்லை, உங்களோட தான் ஆரம்பம். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் அவனை நெருக்கி ஏவிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்ற வார்த்தையின்படி இப்போல இருந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படியே நிரப்பி, அந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படியே அரவணைச்சு அந்த ஃபீலை உணரணும். ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க அப்படி நடந்துட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த ஆவியானவருடைய ஃபீலை உணரணும். சமைச்சிட்டு இருக்கும் போதே அந்த ஃபீலை உணரணும். சொல்லணும் அப்பா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை, ஒரு புதிய அனுபவத்தை இப்போலிருந்து நீர் ஆரம்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த 91வது நாள் நீங்க சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளையும் எங்க பிள்ளைகள் தலையின் மேல அப்படியே வைப்பீராக. இன்னும் கேட்கப்படாத ஜபங்கள், இன்னும் கேட்கப்படாத ஜபங்கள் ஐயா கேட்கப்படட்டும். ஐயா நீங்க கேட்டுருங்க ஐயா. எங்களுக்கு தெரியும் நீங்க விடுதலை கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க சாட்சியோட போகணும்னு நாங்க நினைக்கிறோம், சாட்சியோட போகணும்னு நினைக்கிறோம். இந்த ஜபத்துல கலந்து கொண்டுகிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் ஆண்டவரே. வருகிற வருஷம் ஒரு வித்தியாசம் வேணும், எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசம் வேணும். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆன்லைன் மூலமாய் எந்தெந்த ஊர்களிலே நாடுகளிலிருந்து கேட்கிறார்களோ எல்லார் மேலையும் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் வைக்கப்படுவதாக. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிக்க உங்க மகிமை இன்னும் அதிகமா எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். உங்க பிள்ளைகள் ஊழியத்திற்காக உழைக்கிற பிள்ளைகளா ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளா ஆசீர்வதிங்க ஐயா. சீக்கிரத்திலே இந்த இடத்திற்கான அந்த தொகையை முழுக்க முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பிக்கிறதற்கு, அடுத்த கட்டுமான பணியை ஆரம்பிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு வாசலை எங்களுக்கு திறப்பீராகப்பா, திறப்பீராக. உங்க பாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஜெபத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் விடுதலையோட கடந்து போகட்டும்.
இப்போ போகும்போதே எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு வரக்கூடாது, எந்த மன சங்கட்டங்களும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது, சத்துரு எந்த விதத்திலும் என் பிள்ளைகளை தொற்றக்கூடாது. கிருபையா இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.